ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். அடுத்தடுத்து ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில இருந்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் டேட்டும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் நம்ம ஜூன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ எஸ்டர்டே கூட பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்கான எக்ஸாம் டேட் பிப்ரவரி 11, 12ன்னு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 21 ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வருஷம் குரூப் டில இருந்து 22,000 வேகன்சிஸ் நமக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான எக்ஸாம் பிப்ரவரியில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்ஆர்பி ஜேஇக்கான எக்ஸாமும் பிப்ரவரியில நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி 2026ல எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் நோட்டிபிகேஷன் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிஷியல் கேலண்டரும் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அடுத்தடுத்து ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில இருந்து நமக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உள்ள போற மாதிரி பாத்துக்கணும். சோ எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை நீங்க கலெக்ட் பண்ணணும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். இப்போ ரயில்வே அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ்ங்கிறது மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இது கூட இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா அது எஸ்எஸ்சியோட சிலபஸ் ஆகிரும். அப்போ மேக்ஸ்ல ஒரு 15 டாபிக், ரீசனிங்ல ஒரு 15 டாபிக், சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்னு உள்ள வந்துரும். இங்கிலீஷ்னு பாத்தீங்க அப்படின்னா கிராமர், ஒக்காபுலரி, இவ்வளவுதான் சிலபஸ். அப்ப இந்த சிலபஸ்ல என்னென்ன டாபிக்லாம் இருக்கோ அந்த டாபிக் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். இதுல சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ல என்ன மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணணுங்க கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே புரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்னா என்ன மாதிரி கொஸ்டின் வருது, குரூப் டினா என்ன மாதிரி கொஸ்டின் வருது. சோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, அந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகும். சோ அப்படி அதுக்கு ஃபெமிலியர் ஆகிடலாம். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க எக்ஸாம்ல. அப்ப அந்த 1.5 மணி நேரத்துல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி, ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஈஸியா இருந்தாலும், இன்னொரு சப்ஜெக்ட் மாடரேட்டா இருந்தாலும், இன்னொரு சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும், கொடுத்துருக்க 1.5 மணி நேரத்தை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும், ஃபுல்லாவே கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா இருந்தா எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணணும், டஃப்பான ஷிஃப்டா இருக்கு, டஃப்பான கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க, டிஃபிகல்ட்டான கொஸ்டினா கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல எப்படி லெஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட்டா இருக்குன்னா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா கட் ஆஃப் கம்மியா இருக்கும். கொஸ்டின் ஈஸியா இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் ஈஸி ஆகிரும். அப்ப 100க்கு 70க்கு மேல 80க்கு மேல கட் ஆஃப் போகும். டஃப்பான ஷிஃப்டா இருக்கு அப்படின்னா நார்மலைசேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கஷ்டமா, எதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும்ங்க கூடிய ஒரு கிளாரிபிகேஷன் வர்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், ஃபைனல் ஸ்டெப்பா டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். அப்ப எத்தனை டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு போற வரைக்கும் எத்தனை டெஸ்ட் எடுக்கணுமோ அத்தனை டெஸ்ட் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணணும். அது ஃபுல் டெஸ்டா இருக்கலாம், சாப்டர் டெஸ்டா இருக்கலாம், செக்ஷனல் டெஸ்டா இருக்கலாம். ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு, அதுக்கான கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு, சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதுக்கு, டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இந்த கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ்க்கு இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கிறிஸ்மஸ்க்கான ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான ஃபைனல் பேட்ச், எஸ்எஸ்சில வரக்கூடிய எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்னு எல்லா எக்ஸாமுமே இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு கவர் பண்ணிருவோம். ஒரே கோர்ஸ்லயே தனித்தனி பேட்சஸ் கொடுத்துட்டு அதுக்கான தனித்தனி வீக்லி பிளான் கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல் எல்லாமே கையில கொடுத்துட்டு சாட்டர்டே கரெக்டா டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஒரு பேட்ச்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பேட்ச்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு கரெக்டா உங்களுக்கு 14 வீக்ஸ் ஆகும் மினிமம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். சோ அப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதோட ஃபீஸ் 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899
399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல மட்டும் சில ஸ்டூடெண்ட் வந்து வீக்கா இருப்பீங்க. அப்ப எனக்கு மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் குரூப் டி படிக்கிறேன், மேத்ஸும் ரீசனிங்கும் நல்லா படிச்சிட்டேன், சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் நான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 699. அடுத்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நடந்து முடிஞ்ச என்டிபிசியா இருக்கட்டும், நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டியா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். நிறைய ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரகிள் ஆன ஒரு சப்ஜெக்டும் இந்த கரண்ட் அஃபேர் தான். கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. எல்லாருமே எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து 6 மாசத்துல இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் மட்டும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போயிருக்காங்க. சோ கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி பேசிஸ்ல படிக்கணும். ஓகேவா? அப்ப எத்தனை நியூஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணணும்? எல்லா நியூஸ் பேப்பரையும் நான் ரெஃபர் பண்ணிட்டே இருந்தேன்னா நாள் ஃபுல்லா எனக்கு அதுக்கே டைம் ஆகிரும். அப்ப கரண்ட் அஃபேர் எல்லாமே மொத்தமா எனக்கு ஒரே இடத்துல படிக்கணும். டெய்லி பேசிஸ்ல நான் படிக்கணும். வீக்லி கரண்ட் அஃபேரா நான் ரிவைஸ் பண்ணணும். மந்த்லி கரண்ட் அஃபேரா நான் ரிவைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துருவோம். ஜனவரி 1, 2026ல இருந்து கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் அதுல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். அப்ப கரண்ட் அஃபேர் டெய்லி அதுலயே படிச்சுட்டு அதுலயே நீங்க வந்து டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்துருவோம். நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். இதுலயே கரண்ட் அஃபேர் கொடுத்துருவோம். அடுத்து இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸ். எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 599. அதே மாதிரி குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 399. இப்ப என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் 2025க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ என்டிபிசிக்கு எனக்கு சிபிடி 1க்கும் டெஸ்ட் வேணும், சிபிடி 2க்கும் டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே, ஏன்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்கு கரெக்டா 35 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த டைம்ல டெஸ்ட் எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணணும். சோ இதோட ஃபீஸ் வந்து 599. இன்னைக்கு எந்த டெஸ்ட் பேட்ச்ல குரூப் டியோட டெஸ்ட், எம்டிஎஸ் ஓட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட், செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்னு எதுல நீங்க ஜாயின் பண்ணாலுமே 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், சோ எனக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இதுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இ புக் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேயோட இ புக்கோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து 25/12/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஓகே, சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஜிடி டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் ஜிடி டெஸ்ட். ஓகே, எம்டிஎஸ் டெஸ்ட் அப்படின்னா எம்டிஎஸ் டெஸ்ட், செக்ஷன் கண்ட்ரோலரோட டெஸ்ட்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட்னா ஐ வாண்ட் எம்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க, எனக்கு எல்லாமே வேணும் மேம், நான் பிகினரா இருக்கேன், இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கோர்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்க இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.